நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஹேங் ஆகிற பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 செட்டிங்ஸ் போங்க. இந்த செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஹிடனாக இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த ஆப்ஷன் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கீழே வாங்க. கீழே அபவுட் ஃபோன் இருக்கும் பாருங்கள். அந்த அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பில்ட் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களோட பேட்டர்ன் லாக் கேட்கும். அந்த பேட்டர்ன் லாக் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிளாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வாங்க, இன்னும் பேக் வாங்க. இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள், லாஸ்ட் இருக்குது டெவலப்பர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் விண்டோஸ் அனிமேஷன் இருக்கும் பாருங்கள். இது லாஸ்ட்டு கீழே வாங்க. விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இதாக இருக்குது. இதை அனிமேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா டிரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல் அதுவும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா அனிமேஷன் டியூரேஷன் ஸ்கேல் அதுவும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா இதில் லிமிட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதாக இருக்குது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், அதை கிளிக் பண்ணுங்கள். நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷன் கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு ஹேங்கிங் பிரச்சனையிலேருந்து இது ஓரளவு ஒரு 30% நம்மளை செக்யூர் பண்ணிடும். இனி பேக் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கனால ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வந்துடும். இப்போ என்னோடய மொபைலில் டைரெக்டாக ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடையாது. எனக்கு டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இப்போ எனக்கு மேலே க்ளீன்டுன்னு இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கு எம்பிஸ் காமிக்கும். 400 MB 500 MB அந்த மாதிரி காமிக்கும். அதை க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வாங்க. சேட் இருக்குது பாருங்கள். சேட்டில் 6.2 GB இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வாட்ஸ்அப். நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். இப்போ மெசேஞ்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெசேஞ்சர்லேயும் இந்த மாதிரி வரும். நீங்கள் வாட்ஸ்அப் போனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், இப்போ வரிசையாக எவ்வளோ எம்பிஸ் நமக்கு தேவையில்லாமல் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் நமக்கு தேவையானது மேக்ஸிமம் ஆடியோ சேட்டிங் இருக்குது பாருங்கள் கீழே. இந்த ஆடியோ சேட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கம்யூனிகேட் பண்ண ஒவ்வொரு வாய்ஸ். இந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிருக்கும். இது எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணி இப்போ எனக்கு பாருங்கள் 1736 வாய்ஸ் மெசேஜஸ் இதில் இருக்குது. நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட அது அதிகமாகவே இருக்கும். 3000 4000 5000 வரைக்கும் இருக்கும். அதை இமிடியேட்டாக டெலிட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், இதை ரிசீவ்டு GIF அப்புறமா ரிசீவ்டு இமேஜஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரிசீவ்டு இமேஜஸ் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை மாதிரி தேவையில்லாத இமேஜஸ் எக்கச்சக்கமாக எனக்கு இருக்குது. இது எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்து இந்த மாதிரி டெலிட் பண்ணிடுங்க. அப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்துடுங்க. இது எல்லாமே தேவையில்லாத டெலிட் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுங்க. அடுத்து அதே மாதிரி மெசேஞ்சரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு சேட்டில் என்னென்ன காமிக்குதோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு வெளியே வாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு க்ளீன் நவ் இதை காமிக்குது பாருங்கள். இந்த 10 MB அதை நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணியாச்சுன்னா ரேம் ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிரும். அடுத்து அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஆப்ஸு இதிலெல்லாம் நீங்கள் போய் செக்அப் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அவ்வளோதான் நமக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் ப்ரௌசர் ஒன்றுக்கு அதிகமாக ப்ரௌசர் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய மொபைலில் நான் அந்த UC ப்ரௌசர் தான் இருக்குது பாருங்கள். UC ப்ரௌசர் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம், கூகுள் இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது க்ரோம் பெஸ்ட்டு. க்ரோம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு UC ப்ரௌசர் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அது இல்லைனா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு ஹேங்கிங் பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்ஸு முக்கியமான ஒன்று. ஆப்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் ஆப்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே இதில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அப்புறமா டிவைஸ் ஆப்ஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்கும். இந்த ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள்
இப்போ நான் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி காலையில் தான் 2% இப்போ 93% சார்ஜ் எனக்கு இருக்குது. 2% சார்ஜ் வந்து அது வந்து எடுத்துருக்கு. அது மாதிரி ஸ்டோரேஜும் 181 MB யூஸ்ட் இன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுவும் எடுத்துருக்கு. அந்த மாதிரி இப்போது யூடியூப் வந்து அவங்க மொபைலில் கொடுத்த ஆப்ஸ் இதில் வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் ஸ்டோரேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து கீழே வந்து கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச்ன்னு இருக்கும். இதை வந்து ரெண்டையுமே நீங்கள் கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். மொபைல் வந்து இப்போ நீங்கள் யூடியூப் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தது வந்து ரிவ்யூ ஆகாது. அப்படி இருக்கும்போது மொபைல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும், ஹேங் ஆகாது. இது மாதிரி எல்லா ஆப்புமே செக்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த வீடியோ க்ராப் தான் ஒன்று இருக்கு பாருங்கள். இதை வந்து எனக்கு தேவையில்லை, ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைலில் உள்ள ஆப்ஸ் இருக்கும். இந்த மொபைலில் சாம்சங் மெம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையுமே நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. செக்அப் பண்ணி தேவையில்லாததை டிசேபிள் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டோரேஜை போய் டிலேட் கேட்ச் அந்த ஃபைல்ஸ் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸை எல்லாமே ஓப்பன் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபோர் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஃபோர் ஸ்டாப் இருக்கு பாருங்கள். அதை ஃபோர் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். தேவையில்லாமல் ஹீட் ஆகாது, ஹேங் ஆகாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மேனேஜர் இதில் ஓப்பன் பண்ணி சிம் கார்டு மேனேஜர் இருக்கும். கனெக்ஷன்ஸில் போங்க. இதில் சிம் கார்டு மேனேஜர் இதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டுவெல் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் பிஎஸ்என்எல் ஏர்டெல் 2 யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் டேட்டா வந்து ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஏர்டெலை மட்டும் நெட்ஒர்க்கில் வந்து LTE ஆட்டோ கனெக்ட், LTE 3G 2G ஆட்டோ கனெக்டில் வைங்க. அதர் சிம் கார்டை வந்து 2G ஒன்லியில் மட்டும் வைங்க. இதை வந்து ஆட்டோ கனெக்டில் வைக்கிறதுக்கு 2G ஒன்றில் வைங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க் எப்போவுமே அது வந்து நார்மலாகவே 2G நெட்வொர்க்கை மட்டும் கவர் பண்ணிகிட்டு இருக்கும். ஏர்டெல் மட்டும் நம்மளோட 3G 4G நெட்வொர்க் மாற்றி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பேட்ரி கன்சம்ஷன் அது கம்மியாக தான் ஆகும். அதுபோக மொபைல் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இதில் வந்து ஹேங் பிரச்சனையும் நமக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போங்க. சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் போங்க. நோட்டிஃபிகேஷனில் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. எந்த இதுவுமே அதிகம் வந்து வைக்காதீங்க. இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி உங்களுக்கு தேவையானதுன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் போதும். ஓரளவு அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் பிரச்சனையிலேருந்து இன்னும் ரிலீஃப் ஆகலாம். அடுத்து லாக் ஸ்க்ரீன். இந்த லாக் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாக் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் லாக் டைப் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் லாக் டைப்பில் வந்து ஸ்வைப், பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு இது இருக்குது. இதில் 4ல் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ண முடியும். அது போக கீழே வந்து ஃபேஸ் ரெகக்னேஷன், அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டர்ன் லாக்கும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறமா ஃபேஸ் ரெகக்னேஷனும் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுருப்பாங்க, 3 லாக்கும் வச்சுருப்பாங்க. இது 3மே நீங்கள் எனபிளாக வச்சிங்கன்னா உங்களோட ஆப்பில் வந்து ஃபேஸ் ரெகக்னேஷன் சென்சாரும் ஒர்க்கிங்கில் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷனும் உங்களுக்கு வந்து எனபிளில் இருக்கும். அப்புறமா பேட்டர்ன் இந்த லாக்கும் எனபிளில் இருக்கும். இந்த 3மே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகிறதுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஏதாவது ஒரு லாக் டைப்பை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். பேட்டர்ன் லாக்னா பேட்டர்ன் லாக் மட்டும் வைங்க, பின்னா பின் மட்டும் வைங்க, ஃபேஸ் ரெகக்னேஷன்னா ஃபேஸ் மட்டும் வைங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னால் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வைங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செய்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகவே ஆகாது. மேக்ஸிமம் ஹேங் ஆகிறது இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்படி உங்களுக்கு ஹேங் ஆகுதுன்னா கடைசி இன்னொரு வழி உங்களுக்கு இருக்குது, ஹார்டு ரீசெட். உங்களோட மொபைலை வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு இல்லாமல் வேறு எந்த ஒரு வழியுமே உங்களுக்கு கிடையாது. அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபஸ்ட் நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி உங்களுக்கு ஆயிரும். மற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏதாவது குறைகள் நான் சொல்லியிருந்தேங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அடுத்து வீடியோ போடும்போது அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.